நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. நந்தவன போனோம் ஆடிப்பாடி விளையாடணும் அப்படிலாம் ஆசையெல்லாம் இருந்தாலும் இந்த நேரத்தை வரத பார்க்கல ரொம்ப ஆசையா இருக்கு. அப்புறம் என்னம்மா நந்தவன போலாமா? நான் எதிர்க்க வந்திருக்கேன் அப்படின்னா வெள்ளியம்மா அப்போ வந்து செய்தி சொல்லியிருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னா பருவமடைந்த பிள்ளை தினைக்காட்டி போது நம்ம பண்பாடு. இந்த செய்தி போய் வெள்ளியம்மா சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாடி நாம ஒரு தர விரும்புறேன். அதைய அந்த ஒருத்தவர் யார் அப்படின்னா அந்த ஒருத்தர் தான் யாரு சொல்லு, நல்லா சொல்லு. நானும் எங்க மாமாவும் நடு காட்டுல போய் உட்காந்து காட்டுக்கு என்ன நான் காவலுக்கா போறேன். காட்டுக்கு போய் 2 பேரும் சேர்ந்து நடு காட்டுல உட்காந்து நான் அந்த பக்கம் உட்கார அவர் இந்த பக்கம் உட்கார எதுக்கு உட்காந்து 2 பேரும் என்னத்த நாங்க காதல் பண்றோம். நாங்க காதல் பண்றோம். நாங்க காதல் பண்ற சுகமே தனி விதத்துல காதல் பண்ண போறோம். சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா சாவி வாங்குறவங்க சொல்லி விட்டாங்க. நீங்க பாட்டுக்கு நாங்க ஒரு சாவியை கொடுத்து நீங்க நாடகரை வந்து சாவி கொடுத்து வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க வேற ஆளு. மகேந்திரா டிராக்டர் சாவி அது. சரி ஓகே. ஏகப்பட்ட வண்டி ஓட்டுற வண்டி ஓட்ட அனுபவம் இருக்கு பாரு. சாவியை பார்த்தோட சொல்லிட்டு பாரு வண்டி எதுன்னு. ஒரு ஊர்ல சாவியை கொடுத்து அவன் வேற ஆளு வந்து வாங்கிட்டு போய் அந்த வண்டி அவன் தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க தானே கொடுத்தீங்க சாவி. வச்சா தண்டமா? அதனால ஊர்ல வச்சுதான் கொடுக்கணும் சாவி கொடுக்கணும். பரவாயில்ல, ஆல்ரவுண்டக்கார தம்பி உனக்கு அனுபவம் ஜாஸ்தி. சாவியை பத்தே வண்டி இதுன்னு சொல்றியே, பல வண்டி ஓட்டிருப்ப போல இருக்கு நீங்க மக்கா. சரி, இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க எல்லாம் காட்டுல போய் செஞ்சிருக்கீங்களா? காட்டுக்கு போயிருக்கீங்களா? காட்டுல போய் செஞ்சிருக்கீங்களா? என்னத்த நான் காதல் சொல்றேங்க. நீ அங்க செய்யறதா? நான் ஐயே இதெல்லாம் போய் பாருங்க. நீ காதல் எப்படி தெரியுங்களா இருக்கு? காதல் சொல்றேன். குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா?
அந்த நிலாவத்தான் நாங்க இல முடிச்சு இப்பதான் நம்ம ஐட்டம் வருது வா. காய்கறி வியாபாரி சுப்பிரமணியம் பாய் வியாபாரி சுப்பிரமணியம் ஒரு சார்பாக இசைக்குழு ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அண்ணா அவர்களுக்கு இசைக்குழு சார்பாக நன்றி நன்றி நன்றி. பாடி வா. ரோட்டில் எல்லாம் மேடுபல ரொம்ப இருக்கு. அடே அப்பா பாடி வா. நாட்டு கட்ட ரோட்டில் எல்லாம் மேடுபல ரொம்ப இருக்கு. என்னடி போய் மாட்டிக்கிட்டு இங்கிட்டு மாடி என்னடி இஷ்டப்படுறது அப்புறம் மாட்டாம என்ன போதும் நூசு முட்டை ரோட்டில் எல்லாம் மேடுபல ரொம்ப இருக்கு. பெட்டியோட பெருசா இருக்கு. என்னடி நல்லா இருக்கீங்களா? பாக்கியில தெரியுதுல்ல இப்படி அழகா நல்லா இருக்கு. சோரா இருக்குது எல்லாம். கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. சரி வயிற்றுல ஒரு புழுல பூச்சியும் இல்ல என்று சொல்லி இருக்கலாம்ல. புழுல ரெடி பண்ணீங்களா? தெரியாம
சொல்றான் போயிடறான். என்னைக்காக ஒரு நாள் ஏறி டேஸ் அடிப்பாங்க வாக்குறேன், அவன் டேஸ் அடிக்க மாட்டேங்கிறேன். ஏண்டி நானாச்சு ரைடு வரண்டாங்களே வேண்டியதானே வேணா அப்படிங்கிறேன். சரி நீனாச்சு வாடா வந்து நடுவுல இருக்க ஒரு போனஸ் ஓட்டனாச்சு தொட்டுட்டு போனாங்களே முடியாதுங்கிறாயா. அந்த லாபியில காலை வச்சு ஆளு அவுட் ஆயிடுறான் மாமா. ரொம்ப சோகமா உள்ள இருக்கு ஒரு நிலைமையை பார்த்தா. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண? டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு குத்துச்சண்டை வீரனை கல்யாணம் பண்ணி. நீ ரொம்ப நோக்கமா தான் பண்ற. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. என்னது? குன்றிஸ் தான். சரி அவனை கல்யாணம் பண்ணல. என்ன பண்ணா? கல்யாணம் பண்ணி 2 பேரும் ஒன்னா படுத்து கிடந்தான். சரி அவனுக்கு கனவுல நான் மணல் மூட்டையை போட்டு குத்து பிராக்டிஸ் பண்ணாங்க. ஆமா பிராக்டிஸ் பண்ணுவான். நான் குப்பரைக்க படுத்து கண்ட பார்த்தோன்னா அவனுக்கு மணல் மூட்டை மாதிரியே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு கனவுல. சரி வச்சுக்கிட்டு குத்திருக்கேன் பாரு. ஊமா குத்தா குமிழ் 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 குமிழ். அவன் குத்துற நீங்க சொன்ன மாதிரி யானை நெத்தி என்ன இவ்வளவு பெருசா என்னையே அப்படி சொல்றீங்களே. நம்ம புதுக்கோட்டை எஸ்பி ஆபீஸ் கிரவுண்ட்ல காலாறு பொம்பளை வாக்கிங் போகுமே. நீ சொன்னது அன்னைக்கு தான் பார்த்தேன். பாத்தீங்களா? நான் சொன்னனே நீங்க நம்புனீங்களா? நம்பல. உண்மையிலே நடந்தது. நான் பார்த்துட்டேன். அதை பார்த்துதான் நான் இதையே செட் பண்ணேன். இது மாதிரி செட் பண்ணா எப்படிதான் இருக்கும்னு. அவங்க காலையில வாக்கிங் போறது எப்படி எதுக்கு முன்னே எப்படி திங்கணும் இப்படி வாக்கிங் போகணும். அது சும்மா போறது இல்ல. எப்படி இவ்வளவு திணிய வாங்கி தின்னுக்கிட்டு காலையிலமா வாங்கி தின்னுக்கிட்டு எப்படி இது போற குண்டி ஒரு வாக்கிங் போற அருணாகி மாஸ்டர் பப்பனுக்கு அருணாகி மாஸ்டர் அவர்கள் புரோட்டா மாஸ்டர் இல்ல புரோட்டா பண்ணி ஞாபகம் வந்துருச்சு. புரோட்டா பணம் பண்ணி ஒரு ஓரமா வச்சிருப்பார்ல அன்பு அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த செல்லத்துறை மாஸ்டர் புரோட்டா மாஸ்டர் செல்லத்துறை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. என் அன்பு உடன்பிறவா சகோதரர் பாலா திங்கர் பாலாவுக்கு மனமார்ந்த நன்றி. வந்தவனே கொண்டு வந்து உள்ள அன்பளிப்பு கொடுத்துட்டு போயிட்டேன். எங்க வந்தாலும் சரி திங்கர் பாலா எங்க பார்த்தாலும் சரி அண்ணே புரியுனே காசு வாங்கக்கூடாதுங்க. அட புரியுனே நீ உள்ள வச்சுக்கிறேன். சும்மா நம்மளை எங்க பார்த்தாலும் சரி பாலா நான் நிக்கிறாப்புல. உலக ஆணழகன் போட்டியிலே முதல் பரிசு பெற்றவர் பேட்டி அவருக்கு எங்க குத்து சண்டை வீரர் என் வீட்டுக்காரர் குத்துல அப்படி ஆகி போச்சு. சரி அப்புறம் இப்ப எந்த ஏரியால மாமா இருக்கீங்க? நான் புதுக்கோட்டையில டிவிஎஸ் பக்கத்துல கூடல் நகர் இருக்குல்ல நம்ம ஜெயபிரியா டான்ஸ் வீடு அதை தாண்டி போ. நீங்க தாண்டி போயிட்டே அது மாசம் ஆயிடுச்சு. அது நம்ம தாண்டி போயிட்டாங்க. நான் என்ன சொன்னேன் நீங்க அதை தாண்டி போனீங்க அது மாசம் ஆயிடுச்சு. நல்ல விஷயம் தானே. நீங்க போனதுனால அந்த வழியா நீங்க போயிருக்கீங்க. நீங்க அந்த வழியா போனீங்க அப்படின்னு தவறா சொல்லல மாமா. நல்லா 24 மணி நேரமும் தண்ணி 24 மணி நேரம் வந்தா என்ன தெரியாது. நரம்பால இரும்பா நல்ல தண்ணி வர மாதிரி ஒரு வீடு தானே. வாடகைக்கு பார்த்து சொல்லுங்க. நம்ம ஏரியா ரொம்ப அதிகமா இருக்குமே. நான் இருக்கிற ஏரியா சரியில்லைம்மா. வெறும் உப்பு தண்ணியா வந்துகிட்டு இருக்கு. ஹவுஸ் ஓனரு சரியான லொப்ப பயலா இருக்காம ஒன்ன விடவா என்னை விடுறதுதான் லொப்ப பயலாவே இருக்கிறேன். நல்ல வீடா பார்த்து சொல்லுங்க. மாசம் 200 ரூபாயா இருந்தாலும் பிரச்சனை. எங்க ஏரியால பாத்ரூம் கூட கிடைக்காது. பாத்ரூம் ஞாபகப்படுத்த ஐயோ எங்க ஏரியா மணப்பாறை பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கக்கூஸ் இருந்துச்சு. சரி ஒண்ணு கடிக்க 5 ரூபா வாங்கினாங்க. வக்கால ஒரு கக்கூஸ்ல கூட தாப்பா இல்லையா. அந்த தாப்பாலே 5 ரூபா தான் இருக்கு. அப்புறம் வாங்கி மாட்டி விட்டா சரியா போகுது. ஒண்ணு கடிக்க 5 ரூபா வாங்குறாங்கல்ல. ஒரு கக்கூசுக்கு வாங்க தப்பு இல்லை. என்ன மசுக்கு எவன கக்கூஸ் இல்லை. அதானே நீ செருப்ப சாட்டுற பார்த்தா நீ எனக்கு காட்டுற மாதிரியே இருக்கு. 5 ரூபா வாங்கினால வாங்குற காப்பா வாங்கி போடலாம்ல. காப்பா வாங்கி போடல. என்ன பண்றா உள்ள ஒரு கைத்தை கட்டி. ஆமா ஆமா கைத்தை விட்டோம்னா கதவு பார்த்தேன். சரி தப்பா அங்க இருந்துச்சு. ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ண கைத்து எடுத்து காலில் கட்டிக்கிட்டு 2000 ரூபா வாட்சி வேற போட்டிருந்தேன். வாட்சியை கட்டி வாயில கட்டிக்கிட்டு தப்பால தண்ணி பிடிக்கலாம்னா லைட்டா முன்னாடி போனேன். சரி வெளியில நின்னவன் என்ன
புரியல. காரைக்குடிக்கு தூத்துக்குடிக்கும் சருப்பத்தை குடிக்கி என்ன பண்ணா தண்ணி பிள்ளைய போட்டுட்டாங்க பிடிச்சி கதவை பரப்பி விட்டான் பாருங்க. காலு ஒத்த காலு அது வாட்டி ஆட்சி கண்டு ஓட்டைகள் போய் போச்சு தொலைஞ்சிட்டு போகுது விடு. 2000 ஆச்சு. அதுக்கு என்ன பண்ண அப்புறம் கையை விட்டு உழப்பி எடுத்துட்டாங்க. நானாச்சு வாச்சு நம்ம ஏரியாவில் நிறைய பேர் செல்ல உள்ள ஓட்டாங்க பேண்ட் பாக்கெட்ல ஓட்டுறேன்னு எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளு அண்ணா இங்க கூசுல ஹலோ நானதா கேக்குதா இருக்கட்டும் பரவாயில்ல கவனமா இருப்பான். அடியே நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கடி. ஏன்டி ராசாத்தி அழகா இருக்கியாம்ல சீனை விட இப்ப பாத்தியா கும்முன்னு இருக்கு. சும்மா கும்முன்னு இருக்கு. நம்ம ஏரியா அது கும்முன்னு தான் இருக்கு. ஆமா 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 ஆமா. ஆனா என்ன இருந்தாலும் அந்த பிள்ளையோட உனக்கு சும்மா இருக்கும் மாமா. முன்னாடி ஹெட்லைட் நல்லா இருக்கு. ஏய் நில்லு வரேன். அதெல்லாம் எடுத்து போட்டோம். இப்படி பாத்துட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? அதனால உனக்கு ஏதோ நான் செய்யணும். தயவு செய்து அப்ப எந்திரிக்க. இவன் இருந்தா நிப்பேன். நல்லா இருக்காது. நீ உனக்கு உயிர் தோணி நான் உனக்கு மரியாதை கொடுக்கணும். வா நீ எனக்கு உயிர் என்ன போக மாட்டேங்குது. அப்பா ஒரு வழியா உட்கார்ந்தாச்சு. அதானே என்னடி சேர்ந்து சேர்ந்து தூக்கிட்டு வருது. ஆனா மாட்டிக்கிட்டு லூசு முண்டே நான் தான் உட்கார மாட்டேன்னு சொன்ன கேட்டு தொலைஞ்சு மாட்டிக்க ஏற்கனவே தெரியும்ல. என்னடி செய்ய பார்த்து மெதுவா கழட்டி விடு. பார்த்து கார்த்திகை மாசம் ஆயுத மாதிரி போய் மாட்டிக்கிட்டு இப்படி மாட்டா என்ன பண்றது. இவ்வளவு கடுமையா போய் மாட்டிருக்கா. அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த குண்டா இருக்கவங்கள இந்த சேர இருக்கிறங்காட்டி நான் போய் மல்லா கடிச்சு வந்துருப்பேடி. குண்டா இருக்கவங்கள கல்யாணத்துல மண்டபத்துல முக்கியமான திருவிழாவில் ஏதாவது இடத்துல உட்கார சொல்லி பாரு உட்கார மாட்டாரு. உட்கார்ந்த குண்டி மாட்டிக்க அது டெக்னிக்கா உட்காருவாங்க. எப்படி உட்காருவாங்க? என்னக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? ஆமாக்கா பேசுவாங்க உள்ள உட்காந்து அந்த கல்யாணத்துக்கு என்னால வர முடியலக்கா முதல்ல லெப்ட உள்ள சொல்லிடுவாங்க. ஆமாக்கா ஏன்டா புரிய அப்படின்னா சரி சாப்பிட இந்த பக்கம் அப்படின்னா போய் சாப்பிடுங்க. நாங்க தாங்க இந்த அப்படியே போய் நல்ல கண்டுபிடிப்பிடியுது. நகைச்சுவைங்கிறது நம்மளை சுத்தி தான் இருக்கு. அதை பார்த்து பண்ணாமலே போதும். இன்னொருத்தவங்களை புண்படுத்தி நம்ம பண்ண அவசியம் இல்லை. தவறா நெஞ்சுக்க அவ்வளோ குண்டா இருக்கவங்க. ஆடலுடன் பாடல் கேட்டு
கொடுக்க முடியும். பீஸ் எவ்வளவு? ரேட்டு கூட. சரி ஆமா. ஏண்டி ஒரு அளவு வேண்டாமா? அளவு இல்லாம அவங்க கிட்ட வேலை வருதுமா. அப்புறம் நீ ஆடுற ஆட்டத்துக்கு என்ன பண்ண? கீழே விழுந்துடாம பாத்துக்க. நீ விழுந்துடாதேங்கிறேன். சரி அப்பா பாத்தீங்களா? பாத்தேம்மா. ஏதாவது சொன்னாரா? கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போச்சுனார். எதுக்கு? காவல். அப்பா என்கிட்ட அப்படிதான் சொன்னாரு. நான் சொன்னேன் அண்ணன் மாதிரி 7 பேர் இருக்கும்போது நான் எப்படிப்பா போக முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்கள் உழுது பெயரிடுவதும் பருவமடைந்த பெண்களை காவல் புரிவதும் நம்ம குல மரபு. அந்த மரபு மாறாம நீ தாமா போகணும் அப்படின்னு அப்பா சொன்னாரு. அதனால அப்பா பேச்ச தட்ட முடியல. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தம்பி கொண்டாட்டிக்கு 1000 உறவில் பெருமைகள் இல்லை. அண்ணன் நீ வேற பாதையில போக பாக்குற? அண்ணன் நிறைய எல்லாரும் ஒரே வழியில போவோம், புரியுதா? அதனால அப்பா நம்மளுக்காக இந்த இடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நம்ம மனசு எப்படியெல்லாம் இருந்தா சந்தோஷப்படும் அப்படிங்கிற நன்றா அப்படின்னு கொண்டு இந்திரன் மேத்த நந்தவனமோட அழகாக அம்சமாக அமைப்பாக ரொம்ப அகலமாவே ஏற்பாடு பண்ணி நீ அவன் மேலே புரியா இருக்கிற தெரியுது. அதனால இந்த இடத்தை ஒரு முறை வர்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் உனக்கு சந்தோஷமா இருக்கா? உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு பெருசு வருஷம் அதுக்கெல்லாம் காரணம் நீங்க பயில் வாங்க. அடியே அங்க பாரு நீ எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? இப்படி ஒரு அமைப்பான இடத்தை எங்கேயாவது பாத்துருக்கோமா? பார்த்தது இல்லையம்மா. பாத்துருக்கோமா? ஏன்னா இடத்தை வச்சு நம்மளுக்கு பெருமையா, நம்மளை வச்சு இடத்துக்கு பெருமையா அப்படின்னு பார்க்கும் பொழுது இடத்தை வச்சு நம்மளுக்கு பெருமை இருக்க வேண்டும், நம்மளை வச்சு இடத்துக்கும் பெருமை இருக்க வேண்டும். இரண்டையும் தட்டினாதான் ஓசை. ஆகவே படுக்காத ஊருக்கு சமைச்சு போட்டு போய் இன்னும் எந்த மாமா அதனால ஊருக்கே சமைச்சு போட்டு ஊருக்கே போடுற சமைச்சு கதையின் முறைப்படி கதையோட குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குடும்பத்தடி குறிஞ்சியிலே நாகு குதிரை மூர்த்தி அந்த பாட்டை பாட சொல்லிங்க. தயவு செய்து அந்த பாட்டு எனக்கு தெரியாது என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்து சந்திக்கும் போது பாரு குதிரை மூர்த்தி என்னை அவர்களுக்கு குதிரை ரெடி ஆயிடுச்சு. யாரே குதிரை மாதிரி குதிரையா சாணி தள்ளிது. சும்மா இருக்க சவாரி அம்மா குதிரைய சொல்றீங்க. நேற்று சிம்மி என்ன பண்ணுச்சு? அதை பத்தி ஞாபகப்படுத்தாரு முருகா. நீங்க நேத்து ஒரு நாய் என்ன பண்ணுச்சு? ராத்திரில இருந்து சிம்மி சிம்மின்னு விளையாடிட்டே இருந்தேன். பொம்பளை வேஷம் போட்டு வந்தல சிம்மியே பிள்ளை நேரம் மேடைக்கு வந்துருச்சு. வந்து ஏன் சிம்மிக்கு நேரம் வந்துருச்சு? அம்மா சிம்மி நீ ஏன் சிம்மியை கடிச்சு போயிடா சிம்மி போ சிம்மி. அங்கே உள்ளதை சொல்ற நல்ல வேலை குறிஞ்சியிலே
நான் பாடுறேன். ஒரு ஆலயமாகும் மங்கை மன்னரை அன்றாடம் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது ஒரு ஆலயமாகும் மங்கை மன்னரை ஒரு ஆலயமாகும் மங்கை மன்னரை அன்றாடம் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது ஒரு ஆலயமாவது மங்கை மனமே. ஒரு ஆலயமாவது மங்கை மனமே. எங்க அவ போனாலும் என்ன ஆச்சு அவ? அங்க பாருங்க லோட் ஏத்தி சிப்பர் ராஜி வந்திருக்குது. ஏண்டி ராசாத்தி ஆமா என்னடி இது? தைத்தேன்டப்பா சொன்னீங்க. என்ன எங்க இப்படி நில்லு பாப்போம். ஒண்ணு பின்னாடி தள்ளுது இல்லன்னா முன்னாடி தள்ளுது என்ன உங்க பொழப்பு? அது நான் சொல்லிடுவேண்டி அவர் சொல்லுவாரு. ஏண்டி ஆமா. எங்க அப்படி நில்லு. என்னடி இது கப்பு குச்சில தேன்றாட்டி கட்டின மாதிரியே இருக்கு. இந்த குச்சி வேலை செய்யற வரைக்கும் தான் தேன்றாடு கட்ட முடியும். உண்மை. குச்சி வேலை செய்ய ராடு டப்பு. சரி விடுங்க. ஏய் அம்மா வணக்கம்மா. அம்மாவுக்கே பயம் உண்டாகுது. ஏடி என்னடி பொய்க்கால் குத்துற மாதிரி வந்து நிக்கிற? வைத்தியர்கிட்ட போனேன். அது விரல விட்டு பார்த்தாரு. கணக்கு பண்ணி எண்ணி உட்காருங்க மாமா. நீங்க இல்ல வைத்தியர், பச்சை துண்டு வைத்தியர். இங்க பாரு, உன்னால ஒண்ணும் முடியாது. அப்படி அந்த பெட்டி ஓரமா போய் உட்காரு. ஓரமா இருந்ததாமா பிரச்சனை. உங்களோட இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கமா. அப்ப எங்களோட சேர்ந்து நீ பறவை விரட்ட போறியா? ஆமாமா, ஆடி பாடி வேலை செஞ்சிருக்காரு. ஆடி பாடுறியா? அப்படின்னு சொல்ற நீங்க. ஒண்ணும் செய்யல, சும்மா இருந்ததுதான் பிரச்சனை. வாய மூடி. மூடிட்டானே, வாயை திறந்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவன் வாயை மூடிட்டானே, அடைச்சிட்டானே வாயை. சும்மாவே இருக்க மாட்டியா? சும்மா இருந்ததுனால தானே வாயை மூடிட்டு சோழியை பார்த்துட்டு. எதை சொன்னாலும் பேசுறா. எதை சொன்னாலும் பேசு. இப்பதான் புள்ள உள்ள குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. இனிமேதான் பெருசா என்ன பண்ண கெடுக்க முடியும். என்ன பண்ண
வேற அப்படி ஆனா கொப்பம் பேசாம இருக்கு அதுதான் காணும் பார்த்து மெதுவாமா. நீ 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ கண்டுபிடிக்க முடியாது. போடு 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 பரமகிதம் செய்து செய்து. அப்பா என்னடி புள்ளைய பத்தி எடுப்பேன்னு பார்த்தா முட்டை போட்டு வச்சுட்டேன். கழுத்து நடிக்க அப்படியே கிளம்பு. இல்ல இல்ல இல்லாட்டி அப்படியே உட்காந்து அடகாத்துரு. இருமுடிய கட்டி கிளம்பிட வேண்டியது. ஆமா உனக்கு பிள்ளை முட்டை ஓட்டிருக்காமா ஆம்புலன்ஸ் போட்டு சாப்பிடுவாங்க. ஊருக்கே சமைச்சு முட்டை பிள்ளைக்கு ஒரு முட்டை போட்டு அதனால 2 பேரும் ஆப்பா இல்ல அவர் ஊத்துனாருல அதுல பிள்ளை முட்டை ஓட்டிருக்கேன். ஏய் உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ வந்து பொம்பளை இல்ல. நான் தான் உங்க அண்ணன். இல்ல எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. நம்ப மாட்டீங்கல்ல? இல்ல என்ன சந்தேகமா இருக்கு? இப்ப யாண்டி இந்த துண்டை வச்சுக்கிட்டா ஒரிஜினல் மாதிரி ஆட்டினியா? அம்பிட்டு துணிதான் இன்னைக்கு ஃபுல்லா பாதி துணிதான். எல்லாம் ஒரிஜினல் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் பாதி துணிதான். எல்லாரும் சேர்த்து சொல்லிருக்கீங்க நீ. ஆம்பளை வேஷம் போட்ட பொம்பளை ஆம்பளை சொல்றாங்க. அவங்களுக்கு இப்ப எனக்கு சந்தேகம் மச்சான் இருக்கு. சரி உள்ள போய் சாமி வணங்குங்க. பின்னாடியே வாரேன். வரையல் நல்லா தான் வந்த பாரு அலங்கோலமா போறது. ஓடி போடு. மூன்றாவது முறை இந்த நாடா புரியறவனே இந்த டவுசரை கட்ட மாட்டான் போல இருக்குமா. முருகா ரொம்ப செலவு பண்ணிருப்பா உனக்கெல்லாம். சரி எந்த குறி இருந்தாலும் கண்ணன் குறி இருக்க கூடாது. போயிட்டாளா? 2 பேரும் போயிட்டாங்க. கபகரி சாரி ச ச ச சா சரி கபகரி கபகரி சரி சா கபக கபகரி சரி கப சா தப 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 கப தப 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 கப தப தப சா
ஆ